அவல் ரெடியாச்சு. பாருங்க எப்படி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ரெசிபி செய்ய போகிறோம். அது வந்து நல்ல பாருங்க, இது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? அவல் ரெசிபி தான் இது. க்ரீன் அவல் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அவலை வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம ஊற வச்சு என்னெல்லாம் போட்டு பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பெஷல் ரெசிபி நம்ம வந்து அவல் க்ரீன் அவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மீடியம் சைஸ் அவல் எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜல்லடியில் நம்ம இதை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 கிலோ ஃபஸ்ட்டு இதில் விட்டு, இதில் தூசி எதானே இருந்தால் நம்ம இதில் அப்படியே கொஞ்சம் ஜெலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த தூசியும் இல்லை, க்ளீனாக இருக்குது. இல்லைன்னா கீழே வந்து இந்த மாதிரி விழுகும். அதை நம்ம இப்படி ஜெலிச்சிக்கலாம். ஜெலிச்சிட்டு இது மேலே லைட்டாக தண்ணி விட்டுக்கணும், கொஞ்சம் நனையிற மாதிரி. பாருங்க, ஒரு 1 மினிட் வந்து இதில் தண்ணி விட்டுக்கலாம். இதில் நல்லா அவல் வந்து மெத்துன்னு நனையணும். அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நனையிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி விடும்போது அவளும் சுத்தமாயிடும். ஃபஸ்ட்டு இந்த ஜல்லடியில் பண்ணும்போது அதில் தூசிகள் இருந்தாலும் கீழே விழுந்துடும். இப்போ வந்து இது நல்லா கழுவி வச்சு, இப்போ வந்து நல்லா இதை வந்து இதில் நல்லா நினச்சிட்டு இதை நம்ம இன்னொரு பவுலில் வந்து இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அவலை வந்து நம்ம இன்னொரு அந்த நனைஞ்ச அவலை வந்து இன்னொரு பவுலில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 500 கிராம்ஸ்க்கு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு அளவு நம்மள போட்டுக்க வேண்டியது தான். அவல் போட்டாச்சு, அவலுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இதோட தேங்காய் துருவல், நல்லா தேங்காய் துருவல் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் நல்லா துருவிட்டு அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணிவிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து இப்போது மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா உப்பு, அந்த தேங்காய் துருவல், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து, இது ஒரு புதுமையான ஒரு அவல் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்ய போகிறோம். எல்லாமே க்ரீன், கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், பாருங்க 5 பச்சை மிளகாய். இப்போ இது 3யும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3யும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இது ஓரமாக வச்சிடலாம். இப்போது கடாய் ஸ்டவ் பற்ற வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் நெய். இதுக்கு வந்து நெய்யும் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டுக்கலாம். விட்டாச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும்.
கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு கொஞ்சம் ஜீரகம், கடுகு வெடிக்கும் போது ஜீரகமும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். அடுத்ததாக கொஞ்சம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி, கேஷ்யூ இதில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சேர்த்து இப்போ 1 கப் பட்டாணி. இதை நம்ம இதில் வேகுமா வேகாதான்னு ஒரு இது இருந்தால் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வேக வச்சாச்சு. பச்சை பட்டாணி, காய் பொரிச்ச பட்டாணி தான் இது. இப்போ நல்லா சிவப்பாக ஆனப்புறம் முந்திரி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செவந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த அரைச்சதை இந்த மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இதில் தாளிக்க போட்டாச்சு. இதில் கொத்தமல்லி, புதினா, இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துடலாம். பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பட்டாணி நல்லா வெந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அவல், இதில் சேர்த்துடலாம். நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு. சூப்பராக அவல் பாருங்கள் ஊறி இருக்கிறதுல. இப்போ நல்லா இந்த மசாலா, பட்டாணி, பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டதுனால நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்காது. க்ரீன் அவல் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரொம்ப பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. அவலில் இது ஒரு வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா ஒரு 1/2 கிலோ அவல் பண்ணாக்கா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். நல்லா ஒரு நிமிஷம் இதை நம்ம இந்த இதில் வச்சு அப்படியே ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம். அவல் ரெடியாச்சு. பாருங்கள் எப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சாப்பிட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சாப்பிட போகிறோன்னா இது லெமன் ஜூஸ் கொஞ்சம் இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு சுவை சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்விங் பவுலில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த க்ரீன் அவல். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆர்டர் ஆப்ஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆர்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். க்ரீன் அவல் பார்க்கறதுக்கு மட்டுமே நல்லா இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இதில் கேஷுவல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இதோ அருமையான அவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.